ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரஜிபாப்பா சேனலில் இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்ப்போம். மணமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா, குணம் இருக்கும் குலமகளே வா வா, எங்கள் வீட்டு வாசல் திறந்திருக்குது வா வா. மணமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா, குணம் இருக்கும் குலமகளே வா வா, எங்கள் வீட்டு வாசல் திறந்திருக்குது வா வா. மருமகளே மருமகளே, வலது காலை எடுத்து வச்சு உள்ள வாமா. சரி அத்தை, தேங்க்ஸ் அத்தை. உங்க கையால ஆரத்தி எடுத்து என்னை உங்க வாய்னால உள்ள கூப்பிட்டதுக்கு. நீ என் மருமகமா, இதுக்கெல்லாம் எதுக்கு அத்தைக்கு தேங்க்ஸ் சொல்ற? உள்ள போமா. சரி அத்தை. மாணிக்கம், என் மருமகளை கூட்டிட்டு உள்ள போயா. எல்லாரும் உள்ள போங்க. ஏங்க உங்க தங்கச்சியை பத்தியில நம்ம ரெண்டு பேருங்க குத்துக்கல் மாதிரி நிற்கும். உள்ள வாங்க மைனி, உள்ள வாங்கன்னு சொன்னால பத்தியலா, ஏதோ 19 உள்ள போவாங்கன்னு சொல்லிட்டு போறா. புதுசா மருமகளை பார்த்தோன்னே உங்க தங்கச்சிக்கு கண்ணு தெரியாம போயிட்டு, வாங்க நம்ம இந்த வீட்டுக்குள்ள போண்டா, நம்ம வீட்டுக்கு போவோம் வாங்க. இருந்ததே இருந்துட்டோம் தானோ, இன்னும் கொஞ்ச நேரம் தானே. நைட்டு ரிசப்ஷன் இருக்குதான், இருந்து பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இன்னைக்கு ஒரு நாள் தங்கிட்டு போவோம். எனக்கு உங்க தங்கச்சி பண்ணியது சுத்தமா பிடிக்கல. நம்ம புள்ள நயன்தாரா வர வேண்டிய இடத்துல என்ன ஒருத்திய கூட்டி கொண்டு வச்சுட்டு ரொம்ப தான் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. உங்க தங்கச்சி பாட்டு படிச்சா பாத்தியல, இப்போ பணக்கார மருமகனோடனே குட்டிக்காரனும் கூட பாடுவா. இந்த கொடுமையும் கன்றாவையும் பார்த்துக்கிட்டு என்னால அங்க இருக்க முடியாது. நம்ம வீட்டுக்கு போறதுதான் நல்லது. இருந்ததே இருந்துட்டு இன்னும் கொஞ்ச நேரம் தான் தானோ, முழுசா இருந்துட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் நாளைக்கு ஒரு பேச்சு வரும், பாதியிலே போயிட்டாவேன்னு. உள்ள வா. உங்க தங்கச்சி ராசாத்தியே நம்மள வாணி கூடாம உள்ள போறா. நம்ம வெளியவே இருப்போம். அதான் நான் கூப்பிட்டேன்ல, உள்ள வா தானோ. என் தங்கச்சி கூப்பிட்டா என்ன, நான் கூப்பிட்டா என்ன, உள்ள வா. நீங்க எப்பவுமே உங்க தங்கச்சி விட்டு கொடுக்க மாட்டிய. ஓனாவா உங்களை ஒரு மனுஷனாவே மதிக்கல. வாங்க போய் ஒரு ஓரமா உட்கார்ந்து கிடப்போம். சிலுப்பா சிலுப்பா, என்ன எதுக்கு கூப்பிடுறிய? என்ன குடுமி, உன் பேரை சிலுப்பானி மாத்திக்கிட்டியோ? எதுக்கு இப்படி சொல்றிய? இல்ல உங்க அம்மா பேரை கூப்பிட்டா நீ வந்து நிக்கிறியே, எதுக்கு? எங்க மாமாவும் அக்காவும் ஊர்ல இருந்து வந்திருக்காவல்ல, அவிய கூட தான் எங்க அம்மா ரூம்ல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கா. அதனாலதான் நான் வந்தேன். அப்படியே உங்க அம்மையை வர சொல்லு. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. வாங்கிட்டலாம் சொல்ல முடியாது. குறிப்பா குடும்பி வச்சிருக்க வீட்டெல்லாம் சொல்ல முடியாது. இவிய ரொம்ப தான் பேசுவாவ. குறிப்பா என்னைய பார்த்தா ரொம்ப ரொம்ப பேசுவாவ. அம்மா வானர் ரவிய வந்திருக்காவ, வாங்கிட்ட தான் பேசணுமா. சரோஜக்கா வாங்கக்கா. எதுக்குக்கா வந்திருக்கிய? கல்யாண வீட்ல எதுவும் கொடுத்து விட்டாவளோ? ஆமாம்மா, கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்குலாம் தங்கத்துல பானை கொடுத்தாவே. உனக்கு ஒரு பானை தந்தாவ வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேனே. ஏன்க்கா வச்சிட்டு வந்தியே? வாங்க போய் எடுத்துட்டு வந்துருவோம். நானும் தான் கல்யாண வீட்டுக்கு வந்தேன், எனக்கு தங்க பானை தரணும். தரவே என்னோட அக்காவும் மாமாவும் வந்திருக்காவ, அவியலுக்கும் தரணும். மொத்தம் எங்க வீட்டுக்கே 4 பானை வரணும். குடும்பி உங்க அப்பா விட்டுட்டியம்மா? சரோஜக்கா, எங்க வீட்டுக்காரவிய வரையில, அவியலுக்கு தருவாங்களா? மரதவியலுக்கு கிடையாதம்மா, வந்தவியலுக்கு மட்டும்தான் உண்டு. எங்க அப்பாவும் வாசல் வரைக்கும் வந்து மிதிச்சிட்டு தான் போனாவே. யார மிதிச்சிட்டு போனவே? எங்க அப்பா வாசல மிதிச்சிட்டு போனாவேன்னு சொன்னேன். நான் கூட உன்னையதான் மிதிச்சிட்டு போனவளோன்னு நினைச்சிட்டேன். சரோஜக்கா, எங்க வீட்டுல மொத்தம் 5 பேரு. 5 பேருக்கும் தங்க பானை கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும்மா. ஆனா ஒரு பானைக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கணுமா. மொத்தம் உங்க வீட்டுல 5 பேர்ல 5 கோடி கொண்டு வந்தீங்கன்னா 5 பானை வாங்கிக்கலாம். சரோஜக்கா, கல்யாணத்துக்கு வந்தவியலுக்குல ஒரு பானை தானே சொன்னியே, இப்போ 1 கோடி ரூபாய் கேக்குறியே, எதுக்குக்கா? சிலுப்பா, வந்தவியலுக்குள்ள பானை கண்டிப்பா உண்டு. ரூபாயை கொடுத்துட்டு வாங்கிக்கிடணுமா. இல்ல சரோஜக்கா, எங்க
ரூபான்னு குடுமி ஒருத்தருக்கு வேண்டாங்க. என்ன ஓசிலே பொழைக்கலான்னு அலைய வேண்டியது. இல்ல சரோஜக்கா, வேலை அதிகமா இருக்குல்ல. ஒரு பானைக்கு 5 ரூபா 2 ரூபா 3 ரூபா போட்டு வாங்கினா பரவாயில்ல. 1 கோடிலாம் அதிகம்க்கா. ஆமா, 5 ரூபாய்க்கு கடைக்கு வாய் பழந்துட்டு வாங்க 2 பேரும். நீங்க அப்ப போய் சொல்லிதான் எங்களை ஏமாத்த ரூபா வாங்க வந்திருக்கீங்க. உங்க தந்திரம் எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆமா, தந்திரம் பண்ணி உங்ககிட்ட ரூபாய் வாங்கிட்டு தானே வந்தேன். வாங்கிட்டு போனாலும் விளங்கிடுவேன். வாங்கக்கா, என்ன விஷயமா வந்தீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, மாப்பிள்ளை வீட்டுக்கு போறவ எல்லாரும் உங்களே கூட்டிட்டு போலான்னு வந்தேன். 7 மணிக்கு வண்டி கிளம்புது. நீங்க 6 மணிக்கெல்லாம் எங்க வீட்டு முன்னாடி வந்துடணும். அப்படியே சரோஜக்கா, அப்ப ராத்திரிக்கு வீட்டுல சமைக்கண்டாமோ? சமைக்கண்டாம்மா, அங்க நல்ல சாப்பாடு பொடியாவெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு வந்தா போதும். ஆனா இழுன்னு இழுத்துக்கிட்டு இங்கே ஏத்த வைக்கிறாதுங்க. சீக்கிரமா வந்தாதான் வேன்ல ஏத்த முடியும். இல்லைன்னா இங்க வீட்டுல தான் சோறு வைக்கிட்டு வேண்டியிருக்கும், பாத்துக்கிடுங்க. சரோஜக்கா, பஸ் வந்து நிக்கிறதுக்கு முன்னாடி நானும் என் மவளும் வந்துருவோம். அப்புறம் உங்க மாப்பிள்ளை ரோசி எல்லாம் அவியலும் வந்துருவாக்கா. என் புருஷனையும் வர சொல்லிடுறியே. ஏன்னா அங்க இருந்து சாப்பாடு எப்படியே எடுத்துட்டு போக விட மாட்டவல்ல. ஒருத்தர் வீட்டுல இருந்தாலும் அவியலுக்கு சமைக்க வேண்டியிருக்கும். அதனால நாங்க எல்லாரும் அங்கேயே வந்துடுவோம்க்கா. எங்களை விட்டுட்டு மட்டும் போயிடாதங்க. சரி சிலுப்பா, உங்களெல்லாம் கூட்டிட்டு போனதுனால கூப்பிடக்கு வந்தேன். கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி வந்துருங்க. நான் வாரேன். குடுமி கண்ணை உருட்டிட்டு சேத்தா, சீக்கிரமா கிளம்பி வா. எங்களுக்கு தெரியும். தெரிய சொரியங்க சேத்தா, லேட் பண்ணினா விட்டுட்டு போயிருவோம். சீக்கிரமா வாங்க. சிலுப்பா, நான் வாரேன். சரி சரோஜக்கா. சாமிமா, சீக்கிரமா கிளம்புமா. சரி மா, நாங்க டிராவல் பண்ணி வந்ததே ரொம்ப டயர்டா இருக்குமா. நானும் அவரை வீட்லயே இருந்துக்கிட்டுமா? ஐயோ, அப்படிலாம் இருக்க கூடாதுமா ரோசி. உனக்கு தான் அது முக்கியமான வீட்டு கல்யாணம். நீ தான் அழக இருந்திருக்கணுமா. இத்தனைக்கும் நீ மாப்பிள்ளை வீட்டுக்காரவிய கூட சேர்ந்து அவிய வீட்டுக்கு போயிருக்கணும். இப்பயும் நீ வரலன்னா அவிய ரொம்ப வருத்தப்படுவாமா ரோசி. பாட்டி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சீக்கிரமா கிளம்புங்க. சரிம்மா. செல்லம்மா, செல்லம்மா, இங்க கொஞ்சம் வாமா. என்ன சரோஜக்கா, குழந்தைப்பா எதுவும் பணம் கொடுத்து விட்டாங்களோ? பணத்தை என்ன பண்ட மாதிரி கேட்க? இல்லக்கா, குழந்தையோட கல்யாணம் முடிஞ்ச உடனே 2 லட்சம் ரூபாய் தாரேன்னு சொன்னாவல்ல. அதான் கல்யாணம் முடிஞ்ச உடனே உங்ககிட்ட கொடுத்து விட்டுருக்காவளோன்னு கேட்டேன். இல்ல செல்லம்மா, அதை பத்திலாம் அவர் ஒன்றும் பேசலையே. நான் வேற விஷயமா உனக்கு கூடக்கு வந்தேன். என்ன விஷயம்க்கா? குழந்தைப்பா தான் கூட்டிட்டு வர சொன்னாரு. அப்படியா? ஒருவேளை ரூபாய் என்கிட்ட தர போறாரோ? இல்ல செல்லம்மா, நீ எதுக்கு ரூபாயை பத்தி ரொம்ப எதிர்பார்த்துட்டு கிடக்கா? குழந்தைக்கு கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுக்கு போயிட்டால. மாப்பிள்ளை வீடு பார்க்க போறதுக்கு 7 மணிக்கு போனமாதான் உங்களை எல்லாம் கூப்பிட சொன்னாரு. இப்பதான் சிலுப்பா கூப்பிட்டேன். சரி, உன்னையும் கூட்டிட்டு போயிருமேன்னு வந்தேன். அப்படியாக்கா, மாப்பிள்ளை வீட்டுக்கு போறதுக்கு தான் கூப்பிட வந்தியாலோ? ஆமா செல்லம்மா, டாடி ஒத்தையில இருக்காரு, எங்கேயும் போய் கூடக்கு சங்கடப்பட்டு கிடக்காரு. அதனால தான் கல்யாணத்துக்கு கூட உனக்கு தெரியுமே, நான் தானே வந்து கூப்பிட்டேன். இப்பயும் என்னை போய் கூட்டிட்டு வாமான்னாரு, அதான் வந்தேன். சரிக்கா, வந்துருவேன். கண்டிப்பா வந்துருவேன். மாப்பிள்ளை வீட்டுல வச்சு குழந்தை அப்பாயிட்ட ரூபாய் கேட்டா தருவாங்களக்கா? செல்லம்மா, அது ஓ அதிர்ஷ்டம். மகளுக்கு கல்யாணம் முடிஞ்ச சந்தோஷத்துல 2க்கு பதிலா 4 கூட தந்தாலும் தருவாரு. அதனால அவரை தனியா பார்க்கும்போது கேட்டுப்பாரு. சரி சரோஜக்கா. கல்யாணத்திலே கேட்கலாம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அப்பதான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு, எப்படி கேட்கன்னு தான் வீட்டுக்கு வந்துட்டேன்க்கா. இப்போ அவியலே மாப்பிள்ளை வீட்டுக்கு கூப்பிடியாவல, அங்க வந்து எப்படியாவது கேட்டுற வேண்டியதான். சரிம்மா, சரி கேட்டுப்பாரு. செல்லம்மா, 7 மணிக்கு கிளம்புனதுக்கு முன்னாடி வந்துரு. சரிக்கா. நான் போயிட்டு வரேன். மீன்காரி, மாப்பிள்ளை வீட்டுக்கு யாரெல்லாம் வரிய? இது என்ன கேள்வி? நாங்க எல்லாரும் தான் வருவோம் வானரே. எல்லாரும்? என் தங்கச்சி வரலோ? ஆமா வானரே, அந்த குழந்தைக்கு நல்ல பிறண்டுல, கண்டிப்பா போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா வானரே. என் தங்கச்சியை அங்கே இங்கேயும் போட்டு அழைக்காதே. அவ மாசமா இருக்கா, அதனால வீட்டுல இருக்கட்டும். உன் மோனையும் இருக்க சொல்லு. உன் மோ பண்ணு கொண்டே வேணாலும் இருக்க சொல்லு. அட போங்க வானரே, நீங்க வேற என் முத ஆளா போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதனால நாங்க குடும்பத்தோட தான் வருவோம். குழந்தையும் சொல்லியிருக்கா, குழந்தை டேடியும் சொல்லியிருக்காரு. நாங்க எல்லாரும் வருவோம் வானரே. என் தங்கச்சி மோசமா இருக்காளா? எதுக்கு அவளை போட்டு அழைச்சிக்கிட்டு இருக்கா? ஏற்கனவே கல்யாணத்துல வந்து அங்கே இங்கே அலைஞ்சிட்டு தெரிஞ்சா. இன்னைக்கு போட்டு அழைக்காதே, அவ வீட்டுல இருக்கட்டும். வானரே, ரொம்ப தூரத்துல அழைக்க போறோம். பக்கத்துல தானே இருக்கு வானரே. உங்க தங்கச்சி வேற ரொம்ப ஆசைப்படியா, அதனால
என்னமா பண்ணி தொலை. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லுவேன், என் தங்கச்சிக்கு தனியா டாக்ஸி பிடிச்சு கூட்டிட்டு வா. வானரி, ஒரு பஸ் போதாதுல எல்லாரும் சேர்ந்து போயிடலாம் வானரி.